விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு கூட எப்படி அணி அமைப்பாருங்க ஒரு கேள்விக்குறி. பத்திரிகையில் எழுதிடலாம், கருத்து கணிப்பு போட்டுடலாம். இதெல்லாம் காகிதம், குப்பை, கற்பனை. நிஜத்தில் அது எப்படி சாத்தியம்ங்கிறது பெரிய பிரச்சனை இருக்குது. இதுவரை சிஆர் பாஸ்கரன் பேசிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு தகவலை தவிர காங்கிரீட்டா இந்த எவிடன்ஸும் கிடையாது. இந்த கூட்டணி தொடர்பா சிஆர் பாஸ்கரன் ஒரு சினிமா சம்பந்தப்பட்டவர். அவர் கொஞ்சம் அரசியல் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளு தான், மறுக்க வரல. அதை தாண்டி அவர் அன்புமணிகிட்ட தான் நெருக்கமா இருக்கிறாரு. அதை தாண்டி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு 5.5% ஓட்டை எடுத்து அன்புமணி லீடர்ஷிப்பை நிலைநிறுத்தி காட்டிய அன்புமணியை காட்டி தான் எடுத்தாரு. டாக்டரையா தான் ப்ரொமோட் பண்ணார். எடுத்த ஜான் ஆரோக்கியசாமி 5.5 எடுத்தது சாதனை தான். ஜான் ஆரோக்கியசாமிக்கு சாதனை தான். அவர் விஜய்கிட்டையும் இருக்கிறாரு, இவங்கள்ட்டையும் இருந்தவர். அதனால ஒரு லிங்கை இது பண்ணி ஒரு இதை ப்ளோட் பண்ணலாம். அது விஜய்க்கு பலம் எவ்வளவுன்னு அன்புமணி பாமக ஒன்றுபட்ட பாமக ஏத்துக்கிறத பொறுத்து இருக்குது. ஆனா ஊடகத்துல ஒரு சீமான் மேல ஒரு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் பலருக்கும் இருக்குது. உங்க மனச்சாட்சிக்கே அதை விட்டுடுறேன் பலருக்கும். டாக்டர் ஐயா நிழல் பட்ஜெட்டை சீமானுக்கு தான் அனுப்பி கொடுத்தாரு. பட்ஜெட்டை சீமானுக்கு தான் ஒரு டீம் போட்டு அனுப்பி கொடுத்தாரு.